இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மேலே அதிக அழுத்தம் மற்ற நாடுகள் மேலே எதுலேருந்து வருதுன்னா ஒபெக் நாடுகள் கிட்ட இருந்து அதிக அழுத்தம் வருது. குறிப்பிட்டு ஜிசிசி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலில் இருக்கிற நாடுகள் ஈராக் கிட்ட இருந்தும் அதிகம் அழுத்தம் வந்துட்டு இருக்கு. காரணம் என்னடான்னா அவங்களோட எண்ணெய் போக்குவரத்தும் இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. ஆமாம், அவங்களோட பொருளாதாரம் 20% சரிவடைந்திருக்கு. ஸோ இது தொடர்ந்துட்டே இருந்தால் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடி கடந்தா அது பெரிய பிரச்சனைக்கு எதுன்னு ஒரு வழிவகுக்கும். அஃப்கோர்ஸ் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் மட்டும் இன்னைக்கு பிரச்சனை வந்து இதாக இல்லை. கிட்டத்தட்ட 900 கப்பல்கள், சிறிய பெரிய கப்பல்கள், பொருட்களை ஏந்திய கப்பல், குறிப்பிட்டு என்ன தான் அங்கேருந்து வரும், வேற என்ன வரும், அந்த கப்பல்கள் வந்து இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை அதாவது பிளாக்கேடை தாண்டியும் ஈரானோட அச்சுறுத்தலை தாண்டியும் வெளியே வந்த வண்ணம் உள்ளன. ஸோ பிளாக்கேட் 100% சக்ஸஸ்ஃபுல்லானா 100% சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அமெரிக்காவில் எல்லா கப்பல்களையும் தடுக்க முடியல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும்